Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.16 பார்க்கலாம். Graph the following quadratic equations and state the nature of solutions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க, அதோடைய nature of solution கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கா, ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் 20 இருக்கு. 1 into 20 வந்து நமக்கு 20 வரும். இங்கே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் 20 வரும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -9 இருக்குது. ஸோ இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நம்ம இங்கே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு இது கிடைக்கும். அப்போ ப்ளஸில் வரணும்னா ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தான் இது வரணும் அப்படின்னும் போது, ரெண்டுமே சேம் சிம்பிள்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது தான் இது நமக்கு கிடைக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன நம்பர்ஸ் இங்கே வர பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 20 உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 5s are 20 வரும், இன்னொன்று வந்து 10 2s are 20 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 வரும் அப்படின்னும் போது நம்ம வந்து 4 5s are எடுக்கும் போது 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 5 இங்கே 4 போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே சேம் சிம்பிளாக அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 9 வரும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 20 கிடைக்கும். அப்போ 5ம் 4 தான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கனால டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கிடைக்கும்? x - 5 ஒன்று, இன்னொன்று x - 4 = 0ன்னு வரும். அப்போ நம்ம ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது எக்ஸுடைய வேல்யூ என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 ஒன்று கிடைக்கும், இன்னொன்று வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு 2 கிடைச்சிருக்கிறதுனால நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா நமக்கு வர நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவே இப்போ ஒரு கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா இப்போ நமக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணாலும் அதே நம்பர் தான் 2 தடவை வரும்னு அர்த்தம். ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், நமக்கு 2 சொல்யூஷன் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்ற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா 2 தடவை 2 கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வேறு வேறு நம்பர் நமக்கு கிடைக்கும், அதனால அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இப்போ அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாமையே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்மை நம்ம போட போகிறோம். இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதாவது 4ம் 5ம் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். சரி, இது ஏன் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு ஒய் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். அந்த எக்ஸ் வேல்யூவை எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். எந்த ஒவ்வொரு சமக்கும் நமக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இது நான் முதலே கண்டுபிடிக்க சொன்னேன். அதுவும் இல்லாமல் நமக்கு சொல்யூஷனும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம 8 மந்த்ஸை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நமக்கு இது ஆர்டராக எழுதுனா 4, 5. ஸோ நம்பர் லைனில் நமக்கு இப்படி தான் போகும் இல்லையா. இங்கே 4 வரும், இங்கே 5 வரும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னும் போது குறைந்தபட்சமாக இருக்கிற நமக்கு நெகட்டிவ் வேல்யூனா -1. ஸோ -1லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு எக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் எந்த நம்பர் முடியலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த 5க்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க, 6 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கிராஃப் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக கிடச்சிருச்சுன்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணுன்றதுனால -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு நீங்கள் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். லெட் ஒய் ஈக்குவல் டு இந்த 0 இருக்கு இல்லையா, அந்த 0 கட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கிறத ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். x² - 9x + 20ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸுக்கெலாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லேன் பார்த்தீங்களா. இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ மினிமமாக இருக்கிற நெகட்டிவ் வேல்யூ -1லேருந்து நம்ம கொடுக்கலாம். -1 0 1 2 3 4 5 இதுக்கு அடுத்த நம்பர் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? x², அப்புறம் என்ன இருக்குது? -9x, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 20. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம y கொடுக்க போகிறோம். ஸோ ஒய்யுடைய வேல்யூ இது 3த்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு y கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3த்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். x² அப்படின்றது
இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ்ல இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். இப்போ 1 ஸ்கொயர்னா 1, 0 ஸ்கொயர்னா 0, 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36 கிடைக்கும். -9xனா இந்த எக்ஸ் எல்லாமே -9ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 9 இன்ட்டு 1 9 ஆகும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். -9 இன்ட்டு 1 வந்து -9, -9 இன்ட்டு 2 வந்து -18, -9 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா -27, -9 இன்ட்டு 4 வந்து -36, -9 இன்ட்டு 5 வந்து -45, -9 இன்ட்டு 6 வந்து -54. ஓகே, எல்லாமே 9 டேபிள் இருக்குது தான் வரும். மைனஸையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இங்கே +20 இருக்குது, அதனால் அந்த 20 அப்படியே போட்டுக்கோங்க. இன்கேஸ் இது -20 இருந்தால் அந்த சிம்பிளோட சேர்த்து -20ன்னு நீங்கள் போடணும். சரி, எல்லாமே 20 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது எடுக்காதீங்க, இந்த 3 தான் எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 9 + 1 10 ஆகுமா? 10 கூட ஒரு 20 ஆட் பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும். 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது, இந்த 20 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இது வந்து 20 இருக்குது. இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூனால இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்குமா? 21ல் 9 போச்சுன்னா நமக்கு 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 4ஐயும் இந்த 24ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 24. 24ல் 18 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த 9ஐயும் இந்த 20 ஆட் பண்ணிக்கலாம். 29 வரும். 29ல் 27 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 16ஐயும் 20 ஆட் பண்ணால் 36. இங்கே -36 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 0 வரும். இங்கே பாருங்கள், 25 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 45, இங்கே -45, அப்போ என்ன ஆகும்? 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே 36 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 56 வரும். 56ல் 54 போச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ -1, 30 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 20. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 12. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 6. நெக்ஸ்ட்டு 3, 2. நெக்ஸ்ட்டு 4, 0. நெக்ஸ்ட்டு 5, 0. நெக்ஸ்ட்டு 6, 2. சரி, இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 8 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக எழுதியாச்சு. ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம், அதுக்காக. ஓகே, இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே சின்ன சின்ன வேல்யூஸ் தான் இருக்குது. ஆனால் ஒய் வேல்யூஸ் பாருங்களேன், எல்லாமே பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே 30, 20, 12, 6, 2 இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம 4 எடுத்துக்கலாம். இப்போ 30, 20 இருக்குன்னு 5 எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த 12, 6, 2லாம் மார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம 4 எடுக்கும் போது எல்லாமே ஈஸியாக மார்க் பண்ண முடியும். அதனால் ஒய் ஆக்சிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4 எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 6 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 1 எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நான் 4 எடுத்திருக்கேன். சரி, இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸ்கேல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இங்கே எழுத போகிறது தான் நமக்கு சம் டு சம் டிஃபர் ஆகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 1 எடுத்ததுனால இது 1 யூனிட்னு எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் 4 எடுத்ததுனால 4 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -1, 30. -1 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 30 பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 30 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28க்கும் 32க்கும் நடுவில் தான் நமக்கு 30 வரும். ஸோ -1க்கு நேராக இங்கே சென்டராக நமக்கு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு வரும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? -1, 30ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, 20. 0 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பார்ப்போம். ஒய் ஆக்சிஸில் 20 நமக்கு இங்கே வரும். ஸோ 0, 20 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 12. எக்ஸ் ஆக்சிஸில் 1 வந்து இங்கே இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 1க்கு நேராக 12 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 1, 12ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 6. எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் நம்ம 6 பார்க்கணும். 6 பார்த்தீங்கன்னா 4க்கும் 8க்கும் நடுவில் வரும். இப்போ 2க்கு நேராக இங்கே 6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வரும். இங்கே 2, 6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 2.
3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 2 பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் 4க்கும் நடுவில் தான் நமக்கு 2 வரும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம 3,2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4,0. 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. 0 வந்து இது மேலேயே நமக்கு வரும். எப்போவுமே ஒயில் வந்து நமக்கு 0 வந்ததுன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 4,0 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 5,0 அப்படின்னு சொல்லும்போது இதுவும் இந்த இடத்துலையே நமக்கு வரும். ஸோ ஒய் வந்து 0வாக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 6,2. 6 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் 4க்கும் நடுவில் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல 6,2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே முன்னாடி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டு அப்புறம் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஃபோடைய நேம் எடுத்து எழுத போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா y = சொல்லிட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். y = x² - 9x + 20. சரி, இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 4 and 5ல இன்டர்செக்ட் ஆகுது. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4, 5 தான் இதோடைய ஆன்சராக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம போட்டது கரெக்டு. சரி, இப்போ 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா த கிராஃப் intersect the x-axis at 2 points. 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு +4 கிடைக்கும். இங்கே எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் -4 இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுப்போம். ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னும் போது இது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளஸ் கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் வரணும். ஸோ ரெண்டுமே சேம் சிம்பிள்னால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது நமக்கு கிடைக்கும். அப்போ 2ம் 2ம் போட்டால் தான் 2 2s 4 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 4 கிடைக்கும். -4 வருமா? அப்போ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்? x - 2 × x - 2 = 0. அப்போ x பார்த்தீங்கன்னா 2,2 2 தடவை 2 கிடைக்கும். ஒரே வேல்யூ தான் நமக்கு 2 வாட்டி கிடைக்கும். அப்போ இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். சரி, எக்ஸுடைய வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது. நமக்கு வந்து மைனஸ் வேல்யூ எடுக்கணும் இல்லையா? அப்போ -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. இது வரைக்கும் போட்டுக்கலாம். -1லேருந்து 3 வரைக்கும் போட்டுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் y = x² - 4x + 4ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் போட போகிறோம். நான் என்ன சொன்னேன்? மைனஸ் வேல்யூ எடுக்கணுன்றதுனால -1லேருந்து போட போகிறோம். இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வரைக்கும் போடணும். ஸோ -1 0 1 2 3 வரைக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு x², அப்புறம் -4x, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 4. லாஸ்ட்டாக y கண்டுபிடிக்கணும். சரி, x²ன்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற x வேல்யூலாம் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -4x. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூ எல்லாம் -4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -× ப்ளஸ் ஆகும். 4 × 1 4 ஆகும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். -4 × 1 பார்த்தீங்கன்னா -4, -4 × 2 வந்து -8, -4 × 3 பார்த்தீங்கன்னா -12 வரும். இங்கே 4 இருக்கிறதுனால எல்லாமே நம்ம 4 போட்டுக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு y வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்கிறத எடுக்காதீங்க. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 + 4 வந்து 5, 5 + 4 வந்து 9 கிடைக்கும். ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த -4ம் இந்த +4ம் போயிடும். இந்த 1 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த 4யும் இந்த 4யும் ஆட் பண்ணால் 8 வரும். 8 - 8 0 ஆகும். இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ் இல்லையா? முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 13 கிடைக்கும். 13லேருந்து 12 போச்சுன்னா 1 வரும். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி plotted போட்டுட்டு ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். எக்ஸையும் ஒய்யும் எழுத போகிறோம். -1, 9. நெக்ஸ்ட்டு 0, 4,
1, 1, 2, 0 and 3, 1. எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இங்கேயும் நம்ம 5 எழுதியாச்சு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம். ஸ்கேல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸும் 1 யூனிட் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸும் 1 யூனிட் எடுத்துக்கலாம். நான் கிராஃப் ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட்டாக எடுத்துட்டேன், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸும் 1 யூனிட்டாக எடுத்துட்டேன். ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ரெண்டுமே 1 எடுத்ததுனால 1 யூனிட்னு எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 9. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 9 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இந்த -1க்கு நேராக 9 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல -1, 9ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0, 4. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்கும், 4 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே வரும். 0, 4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 1. ஸோ 1 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது. ஸோ இங்கே 1, 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 0. ஸோ 2, 0 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும், ஏன்னா ஒய் வந்து 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 1. 3, 1னா 3க்கு நேராக இங்கே 1க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வரும். 3, 1 போட்டுக்கலாம். இப்போ இதை ஹேண்ட்லேயே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை, இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நேம் பார்த்தீங்கன்னா இங்கே y ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ y = x² - 4x + 4ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? 2ன்ற ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன வந்திருக்கு? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, த கிராஃப் இன்டர்செக்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் at 1 point, ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இங்கே நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 7 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது +7 நமக்கு கிடைக்கும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் +1 இருக்குது, இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது கிடைக்கணும். கண்டிப்பாக ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் தான் நமக்கு இங்கே ப்ளஸ் வர முடியும். அதனால் இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 1 கிடைக்கும் இல்லையா? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா நமக்கு என்ன சொல்யூஷன் வரும்? நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து நோ ரியல் ரூட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸுக்கு நம்ம வேல்யூ எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இந்த மாதிரி நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு வந்ததுனாவே எக்ஸுக்கு வந்து -3லேருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்லையும் இதே மாதிரி ஒரு சம் வருது, அதுக்கும் நோ ரியல் ரூட்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு -3லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எதுக்காகனா எக்ஸுடைய வேல்யூ எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு ஒவ்வொரு சம்முக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக முன்னாடியே நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு சொல்யூஷனும் முன்னாடியே தெரியும், ஃபுல் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா let y = சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூஸ்லாம் போட போகிறோம்னா -3லேருந்து 2 வரைக்கும் போட போகிறோம். ஸோ -3, -2, -1, 0, 1, 2. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் x², அப்புறம் எக்ஸு, அப்புறம் 7, லாஸ்ட்டாக y போட்டுக்க போகிறோம். x²னால் இந்த எக்ஸுடைய வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் எல்லாமே கூட நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக தான் மாறிடும். அப்போ -3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. எக்ஸ்னால் இங்கே என்ன இருக்கோ எக்ஸுடைய வேல்யூ அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 இருக்கா? ஸோ 7ம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒய்யுடைய வேல்யூ இது 3த்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய்யுடைய வேல்யூ. அப்போ இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். மேலே இருக்கிற எக்ஸ் வேல்யூ இருக்காதீங்க, இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அதனால் பாசிட்டிவ் 2 முதல்ல ஆட் பண்ணிவிடுங்க.
ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்குமா 16ல் 3 போச்சுன்னா 13 வரும். அதே மாதிரி இது ரெண்டும் பாசிட்டிவ், இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. 4 7 ஆட் பண்ணால் 11 11ல் 2 போச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே சேமா. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நம்பர்லாம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க. சேம் நம்பராக இருக்கும்போது ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன நமக்கு 7 மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 2 0 இருக்க வேல்யூ கிடையாது, இந்த 7 அப்படியே வந்துடும். இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 1 2 2 + 7 வந்து 9 கிடைக்கும். அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 + 2 6 6 + 7 வந்து 13 கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிது பாருங்கள். எக்ஸையும் ஒய்யும் ஆர்டர் பேரில் எழுதணும். -3, 13. நெக்ஸ்ட்டு -2, 9. நெக்ஸ்ட்டு -1, 7. நெக்ஸ்ட்டு 0, 7. 1, 9. லாஸ்ட்டு 2, 13. ஸோ இங்கே எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 நமக்கு இங்கே 6 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க வேல்யூ எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ 1 1ஆகவே எடுத்துக்கலாம். இந்த ஒயில் பார்த்தீங்களா நமக்கு 13 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம 2 2ஆக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 1ஆக எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸை 2 2ஆக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம 2 2ஆக எடுத்ததுனால 2 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -3, 13. -3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 13 பார்த்தீங்கன்னா 12க்கும் 14க்கும் நடுவில் தான் வரும். ஸோ -3க்கு நேராக 13 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வரும். -3, 13 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, 9. -2 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 9 பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் தான் வரும். ஸோ -2க்கு நேராக நமக்கு 9 வந்து இங்கே வந்துடும். இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? -2, 9ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, 7. ஸோ -1 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 7 பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் தான் வரும். அப்போ அந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ -1, 7 இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 7. 0 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 7 பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 0, 7 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 9. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 9 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். ஸோ இங்கே நமக்கு வரும். ஸோ இங்கே வந்து 1, 9ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 13. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 13 பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கும் 14க்கும் நடுவில் வரும். ஸோ இங்கே 2க்கு நேராக இங்கே வந்து 13க்கு நேராக பார்க்கும்போது 2, 13 இங்கே வரும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நோட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே, அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நேம் எழுதணும். நேம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே y = எடுத்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ y = x² + x + 7. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே இல்லை, எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணலை. அப்போ நமக்கு நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்ட்டு வரும். எழுதிக்கலாம். தி கிராஃப் doesn't intersect the x-axis எழுதிக்கலாம். இங்கே வந்து nature of solution என்ன வந்திருக்கு நமக்கு? no real roots. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். x² - 9 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டா எக்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டே நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எக்ஸுடைய வேல்யூ எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். சரி, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x² - 9 = 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற டேர்மே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா x² - 9 = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் எக்ஸ் டேர்ம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த x²
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த -9 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டாக போகும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்ட்டு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து -3ன்னு ஒன்று வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா +3ன்னு வருது. ஸோ 2 வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. 2 வேல்யூ நமக்கு கிடைச்சாவே நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் வேறு வந்திருக்கு இல்லையா? ஸோ அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸுடைய வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ -3னா -4 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 3 இருந்ததுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க 4. ஓகே, அப்போ நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4லேருந்து +4 வரைக்கும் எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -9ன்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா -4லேருந்து +4 வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் -9 இருக்குது. கண்டிப்பாக சிம்பிளோட சேர்த்து போடுங்க. லாஸ்ட்டாக ஒய் போடணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும் போது மைனஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ப்ளஸ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ -4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும், -3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடைக்கும், -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும், -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. இங்கே -9 இருக்கா? ஸோ -9 அப்படியே போட்டுக்கோங்க. அந்த சிம்பிளோட சேர்த்து போடணும். ஓகே, இப்போ ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யுடைய வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயரையும் -9யும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ் எடுக்காதீங்க, இது ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16, இங்கே -9 இருக்குது. ஸோ 16லேருந்து 9 மைனஸ் பண்ணிக்கலாம், 7 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் போடுவோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் வரும். 9 - 9 0 ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 5, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அதனால் -5 வரும். இப்போ அதே மாதிரி தான் இதுவும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 8, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். இங்கே 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. இந்த -9 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அதே தான், 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். அதே மாதிரி பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 5, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். 9 - 9 0. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 16 - 9 வந்து 7 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிக்கலாம். நீங்கள் இதுக்கு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க அழகாக. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ், ஒய் எழுதணும். -4, -7, -3, -0, -2, -5, -1, -8, 0, -9, 1, -8, 2, -5, 3, 0, லாஸ்ட் ஒன் 4, 7. ஓகே, இங்கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இருக்குது. ஓகே, இப்போ வந்து கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன வேல்யூவாக இருக்குது. மேக்ஸிமம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா -9. ஸோ நம்ம 1 எடுத்துக்கலாம். பெரிய நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸுக்கும் நம்ம 1 எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம 1 எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். -4, -7, -4 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 7 ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -4க்கு நேராக 7க்கு இங்கே நேராக பார்க்கும் போது பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல -4, -7 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டு -3, -0. -3 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 0 வந்து இங்கே தான் வரும், ஒய் ஆக்சிஸில் இங்கே வரும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். அதாவது ஒய்யுடைய வேல்யூ 0 இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் -2,
-5 -2 வந்து நமக்கு இங்கே இருக்குது, -5 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஸோ -2க்கு நேராக இங்கே -5க்கு நேராக பார்க்குறோம். ஸோ -2, -5 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் -1, -8 இங்கே பாருங்கள், -1 இங்கே இருக்குது, -8 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ பாயிண்ட் இந்த இடத்துல வரும். -1, -8 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -9 0 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இங்கே இருக்குது. -9 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல 0, -9 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸில் 0 வந்தால் அந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் 1, -8 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, -8 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் இந்த இடத்துல வரும். 1, -8 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 2, -5 2 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட்டு 2, -5. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3, 0 3, 0 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, 0 நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துடும். ஸோ 3, 0 ஏன்னா ஒயில் வந்து 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4, 7 4 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 7 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நமக்கு இங்கே வரும். ஸோ 4, 7 பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும். இங்கே 4, 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்லேயே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் நோட்டை ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கையிலேயே தான் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் 3, 0 நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 4, 7 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும். நேம் பார்த்தீங்கன்னா y = x² - 9 அதை இங்கே எழுதிக்கலாம். x² - 9 நீங்கள் ஃபுல்லாக பென்சிலில் தான் பண்ணணும். இங்கே எழுதுறதா இருந்தாலும் சரி, இங்கே ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் டார்க்காக தெரியணுன்றதுக்காக பென் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா -3, இங்கே பார்த்தீங்கன்னா +3. ஸோ 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால நமக்கு நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். சரி, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the graph intersect the x-axis at 2 points. Nature of solution. ஸோ 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் +9. ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு +9 கிடைக்கும். எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -6 இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது தான் இது கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டுமே சேம் சிம்பிள் இருக்கணும். ஸோ இங்கே மைனஸ்னால் இதுவும் மைனஸாக தான் இருக்கும். ரெண்டு சேம் சிம்பிள்னால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 6 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரலாம், இதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். 3 3s are 9 இல்லையா, அதே 3 3யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக 3யும் தான் இதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். ஸோ பாருங்கள், மைனஸ் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -× -+, அப்புறம் 9 கிடச்சிரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், -3 x - 3 இது வந்து -6 - 3 = 0ன்னு எழுதலாம். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு +3 கிடைக்கும், இதுவும் +3 கிடைக்கும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து 2 வாட்டி 3 கிடைக்குது. அப்போ 3 தான் 2 டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ இதோடைய நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ மினிமமாக இருக்கிற நெகட்டிவ் வேல்யூனா -1லேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு அடுத்த நம்பர் 4. அப்போ -1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன
என்ன பண்ணலான்னா அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ போட போகிறோம் -1லேருந்து 4 வரைக்கும். -1 0 1 2 3 4. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9. ஓகே, லாஸ்ட்டாக y போட்டுக்கலாம். சரி, எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் 1 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. -6 இன்ட்டு எக்ஸ். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம -6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 6 × 1 6. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். -6 × 1 வந்து -6. -6 × 2 வந்து -12. -6 × 3 வந்து -18. -6 × 4 -24. இங்கே +9 இருக்குது. ஸோ 9 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒய்யுடைய வேல்யூ எப்படி பண்ணணும்? இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய்யுடைய வேல்யூ. அப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ மேலே இருக்கிற எக்ஸ் வேல்யூ எடுக்காதீங்க. இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 10 கூட 6 ஆட் பண்ணும்போது 16. 0க்கு வேல்யூ கிடையாது. இந்த 9 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 4. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13ல் 12 போனால் என்ன கிடைக்கும்? 1. 9ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 18 - 18 0. நெக்ஸ்ட்டு 16ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 25. 25ல் 24 போச்சுன்னா 1. இப்போ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் இதுக்கு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். ஸோ ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். -1, 16, 0, 9, 1, 4, 2, 1, 3, 0 and 4, 1. இப்போ பாருங்கள், எத்தனை இருக்கீங்க? 6 இருக்குது. இங்கேயும் நம்ம 6 எழுதியாச்சு. இப்போ இது வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ எல்லாம் சின்ன சின்ன வேல்யூ தான் இருக்குது. ஒய் வேல்யூ 16 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஒய் மட்டும் நம்ம 2 2 எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து 1 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ் எல்லாம் 1 1 எடுத்துக்கலாம். y எல்லாம் 2 2 எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேல் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, 16. -1 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 16 பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் எங்கே இருக்குது? ஸோ -1க்கு நேராக 16 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? -1, 16ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 9. 0 இங்கே இருக்குது. 9 பார்த்தீங்கன்னா நமக்கு 8க்கும் 10க்கும் நடுவில் இங்கே வரும். அப்போ 0க்கு நேரானா நமக்கு எங்கே வரும்? ஒய் ஆக்சிஸ் மேலேயே இந்த பாயிண்ட் கிடைக்கும். 0, 9. அதாவது எக்ஸுடைய வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1, 4. 1 வந்து இங்கே இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட்டு 1, 4. ஓகே, நெக்ஸ்ட் 2, 1. 2 வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 1 பார்த்தீங்கன்னா 0க்கும் 2க்கும் நடுவில் இங்கே வரும். ஸோ 2, 1னா அந்த பாயிண்ட் நமக்கு எங்கே வரும்? ஸோ இங்கே எழுதிக்கலாம் 2, 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, 0. 3 வந்து இங்கே இருக்குது. 0 இங்கே தான் இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து நமக்கு இது மேலேயே கிடைக்கும். 3, 0. ஒயில் 0னா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4, 1. 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 1 வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். 0க்கும் 2க்கும் நடுவில் நமக்கு 1 வரும். ஸோ 4, 1 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 2, 1. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த 3, 0. அதுக்கப்புறம் இந்த 4, 1. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதோடைய நேம் இருக்கு இல்லையா, இங்கே y ஈக்குவல் டுன்ட்டு அதை எடுத்து எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6x + 9. ஓகே, இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த கிராஃப் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். இந்த 3 வந்து 2 டைம்ஸ் வரும் நமக்கு. ஓகே, ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ எப்படி எழுதணும்னா, த கிராஃப் intersect the x-axis at one point. Nature of solution எழுதிக்கலாம்.
ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஒரு பாயிண்டில் நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2x - 3 × x + 2 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி சப்டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே கொடுத்துட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே கிடைக்கும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா? 2x - 3 × x + 2 = 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 2xஆல் இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, 2x × x வந்து 2x² ஆகும். ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்னால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். 2 × 2 வந்து 4. அப்புறம் இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால எக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ 2xஆல் நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ -3ஆல் இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். -3 × x பார்த்தீங்கன்னா -3x கிடைக்கும். -3 × 2 பார்த்தீங்கன்னா -6 கிடைக்கும். = 0ன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2xஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் -3ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ x² பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்கா. அப்போ இந்த 2x² அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் டேர்ம் பாருங்கள், இது 2 இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். 1 போடணும்னு அவசியம் கிடையாது, வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால +x நமக்கு கிடைக்கும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? -6 = 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் -6 இருக்குது. அப்போ 2 × -6 வந்து -12 கிடைக்கும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் +1. இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது நமக்கு கிடைக்கும். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கணும். ஸோ இது ப்ளஸ்னால இதை நான் மைனஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்னால ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் தான் இது கிடைக்கணும். 1 வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டுமே பக்கத்து நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ 12 ஃபேக்டர்ஸில் பக்கத்தில் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 4s are 12, 4 3s are 12. ஸோ பெரிய நம்பர் வந்து இங்கே போட்டுக்கலாம், சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 வந்துருச்சா? பெரிய நம்பர் சைன் வந்து இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -12 கிடைக்குது. அப்போ தான் அதோடைய ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, அதனால /2/2ன்னு போடணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள் இருக்குது, ஸோ இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு எக்ஸுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? x + 2 ஒன்று, இன்னொன்று 2x - 3 = 0ன்னு வருமா? அப்போ எக்ஸுடைய வேல்யூ 1 என்ன கிடைக்கும்? அந்த சைடு போகும்போது -2ன்னு கிடைக்குமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2x - 3 = 0. 2x = இந்த -3 அந்த சைடு போகும்போது +3 ஆகும். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 2 வேல்யூ கிடைக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது. அப்போ நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். ஓகே, அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ போட போகிறோம். எப்படி போடலாம்? இங்கே -2ன்னு கிடச்சிருக்கா, அதுக்கு முன்னாடி வேல்யூ என்ன? -3. ஓகே, இங்கே 3/2 வந்திருக்கா, இதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வேணா 3/2 அப்படின்னா என்னென்னா 1.5 அப்படின்னு அர்த்தம். வேணா இதை டிவைட் பண்ணி பாருங்கள், 1.5 கிடைக்கும். அப்போ அதுக்கு அடுத்த வேல்யூ 2. 1.5க்கு பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன? 2. ஸோ -3லேருந்து 2 வரைக்கும் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு -3லேருந்து 2 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நம்ம இங்கே ஒய்யை எடுக்கவே இல்லை. ஸோ லெட் y = போட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். 2x² + x - 6ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2x² போட போகிறோம், அதுக்கப்புறமா x போட போகிறோம், அதுக்கப்புறம் -6 போட போகிறோம், நெக்ஸ்ட்டு y போட போகிறோம். ஓகே, இப்போ x² முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு வர ஆன்சர் கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, x²னா மைனஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்? ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மைனஸே நமக்கு பார்க்க தேவையில்ல. 3x² பண்ணால் 9, 9 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 18. 2 பண்ணால் 4, 2 கூட மல்டிப்ளை பண்ணும் போது 8. 1 பண்ணால் 1, 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 1 பண்ணால் 1, 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 2. 2 பண்ணால் 4, 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும். ஓகே, இங்கே எக்ஸ்னால இங்கே எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் -6 இருக்குது. ஸோ -6ம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் y வேல்யூ, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் y வேல்யூ. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? மேலே இருக்க x வேல்யூ எடுக்காதீங்க, இந்த மூணு எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ், இது ரெண்டும் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் இதுலேருந்து சப் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ -9 நமக்கு கிடைக்கும். 18லேருந்து 9 போச்சுன்னா 9 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால +9 நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது -8 கிடைக்கும். இங்கே +8 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 0. -8 +8 0. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 -7 +2. இங்கே பாருங்கள், -7 +2. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 5, பெரிய நம்பர் சைன் மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். 0க்கெலாம் வேல்யூ கிடையாது, இந்த -6 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டு தான் பாசிட்டிவ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 3 +3. ஓகே, இங்கே என்ன இருக்குது? -6. அப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும், பெரிய நம்பர் சைன் போட்டுக்கணும். அப்போ -3 கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். 10லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். அவ்வளோதான், பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன எழுதணும்? பாயிண்ட்ஸ் டு பி plotted. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். -3, -9, -2, -0, -1, -5, 0, -6, 1, -3 and 2, 4. இதில் ரஃப் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளும் இங்கே 6 பாயிண்ட்ஸு போட்டாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சின்ன சின்ன வேல்யூ தான் இருக்குது. 9 தான் இருக்குது இங்கே பெரிய வேல்யூவே. ஸோ 1 1ஆகவே நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே 1 1ஆகவே எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் 1 1ஆக எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸும் 1 1ஆக எடுத்துக்கோங்க. அப்போ ஸ்கேல் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு எழுதிக்கலாம். சரி, பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாமா? -3, -9. -3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 9 பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 9 இங்கே இருக்குது. ஸோ இங்கே -3க்கு நேராக 9 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். -3, 9. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, 0. 0 வந்து ஒயில் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். -2, 0ன்னு சொல்லும் போது இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் -1, -5. -1 இங்கே இருக்குது. -5 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாட்டமில் வரும். ஸோ பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். -1, -5. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, -6. 0 வந்து எக்ஸில் வந்ததுனால பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே கிடைக்கும். 0, -6 அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, -3. 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், -3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ 1, -3 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 4. 2 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 4 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நமக்கு மேலே வரும். ஸோ 2, 4. 4 இங்கே இருக்குது. ஸோ 2, 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஹேண்ட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு, இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு, இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த 2, 4 ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிது? -2வும் 3/2னா 1.5, -2வும் 1.5வும் கிடச்சிது. இங்கே பாருங்கள், -2ல் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. இங்கே 1.5னா நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை ட்ரா பண்ணிக்கோங்க, அதில் கரெக்டாக வர மாதிரி. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். சரி, இப்போ இதோடைய நேம் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், y = அதை எடுத்து எழுதிக்கலாம். y = 2x² + x - 6. பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து ரொம்ப லாங்காக வந்திருக்கு இல்லையா? நீங்கள் வேணும்னா ஒய்யை வந்து 2, 2ஆக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஷார்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்படியும் போட்டுக்கலாம். கரெக்டாக 1.5ல் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் இந்த எக்ஸ் ஆக்சிஸை 2 பாயிண்டில் கரெக்டாக நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது. அதனால வந்து இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம the graph intersect the x-axis at 2 points. Nature of solution: real and unequal roots.
அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.